ஹாய், இன்னைக்கான வீடியோவில் டர்போ ஸ்கீமேட்டிக்கில் ஹார்ட்வேர் சொல்யூஷன் வெறும் ஹார்ட்வேர் சொல்யூஷனாக இல்லாமல் அது கூட இன்க்ளூடிங் டயோட் ரீடிங்கையும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு டயக்ராமோட நம்ம கம்பேர் பண்ண இல்லை, மற்ற டயக்ராம்லையும் டயோட் ரீடிங் இருக்கும். ஆனால் டயோட் ரீடிங் தனியாக இருக்குது, செப்பரேட்டாக இருக்கும். ஹார்ட்வேர் சொல்யூஷன் செப்பரேட்டாக இருக்கும். நம்ம அதிலிருந்து ஒரு பின்னுக்கான வேல்யூ இங்கே பார்த்து இங்கே ஸ்விட்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். அது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க பண்ணிடுவாங்க. பட் ஒரு பிகினர் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கனெக்டர்ஸ்லேயே ஸ்டார்டிங்லேயே நம்ம டயோட் ரீடிங் கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஒரு செக்ஷனை பற்றி ஜஸ்ட் ஒரு டச்சு ஒர்க் ஆகாமல் ஒரு ஃபோன் வருது அப்படின்னா டர்போ ஸ்கீமேட்டிக்கில் இருக்க ஹார்ட்வேர் சொல்யூஷனில் டயோட் ரீடிங்கோடு சேர்த்துருக்கும் போது அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். என்னோடய சர்வீஸ் சென்டருக்கு ஒரு ஃபோனு ஒரு டச்சு வேலை சொல்லி ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் முதல்ல அது எதனால் ஆச்சு அப்படிங்கிறத நான் கஸ்டமர்கிட்ட கேட்பேன். உதாரணத்துக்கு அந்த ஃபோனு தண்ணிக்குள்ள எதுவும் தண்ணி பட்டுச்சா, இல்லை கீழே எதுவும் விழுந்துச்சா, இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் அனுப்பிச்சாங்கிறத கஸ்டமர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் எதனால் இந்த இஷ்யூ வந்தது அப்படிங்கிறது. அடுத்ததாக அந்த ஃபோனை டைரெக்டாக ஹார்ட்வேர் ரீதியாக ஒர்க்குக்கு போகாமல் அந்த மாடலுக்கு ஏதாவது டச் ரிலேட்டடாக ஃபைல்னால இஷ்யூ எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் ஃபஸ்ட்டு நான் அடுத்ததாக பண்ணிப்பேன். அடுத்ததாக இதெல்லாம் செக் பண்ண பின்ன பிசிபி டிஸ்அசம்பிள் பண்ணி மதர் போர்டில் இருக்க டிஸ்பிளே கனெக்டர் எதுவும் டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை வாட்டர் லாக் ஆகிருக்கா, இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு காம்போ வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா கஸ்டமருக்கு தெரியாமல் ஏதாவது வாட்டர் என்ட்ரு ஆகி டிஸ்பிளேயோட அந்த டச்சுக்கான ஃப்ளெக்ஸில் ஏதாவது தண்ணி போய் ஃபங்கஸ் ஆகி இல்லை காம்பனண்ட் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தாலும் டச் வேலை செய்யாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வேறு காம்போ வச்சு அடுத்தது நான் செக் பண்ணுவேன். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெட்மி A3X டச் வளசலும் கொடுத்துருக்காங்க. பிஃபோராக நம்ம அந்த பேசிக்கெல்லாம் செக் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷனில் டச்சுக்கான பிடிஎஃப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டயோடு வேல்யூ இருக்குது. இப்போ 555 555 இதுக்கான டயோடு வேல்யூ ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு அடுத்தது வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ் செக் பண்ணுவேன். இப்போ நான் டயோட் ரீடிங் இங்கே செக் பண்ணும்போதே ஷார்ட் காமிச்சிச்சுன்னா என்ன பிரச்சனை, ஓஎல் வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ டச்சுக்கு வந்து நமக்கு தேவை வோல்டேஜும் சிபியூலேருந்து கம்யூனிகேஷன் 2 தான் இருக்கும். அப்போ சிபியூலேருந்து கம்யூனிகேஷனை மிஸ் ஆகிருந்தால் சிபி ரிலேட்டடாக நம்ம வழியில் காமனண்டு அதை பார்ப்போம். வோல்டேஜ் மிஸ் ஆகிருந்தால் இந்த பவர் ஐசி வழியில் இருக்க காமனண்டு இதை நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு ஃபோனு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இந்த ஒரு ஹார்ட்வேர் சொல்யூஷனில் இப்போ டச்சுனா டச்சு, கேமரானா கேமரா, எல்சிடினா எல்சிடி, எல்இடினா எல்இடி அப்படிங்கிறத நமக்கு ஓப்பன் பண்ணி அந்த கனெக்டர்லேயே நீங்கள் இங்கே வேலையை முடிச்சிடலாம். இங்கேயே டயோட் ரீடிங் இருக்கும், இங்கேயே வோல்டேஜ் பக்கத்துலேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ப்ளஸ் அதுக்கு வோல்டேஜ் மேக்ஸிமம் ரெட் கலர்லாம் கொடுத்து வச்சுருப்போம். இப்போ இங்கே டயோட் ரீடிங், இங்கேயே வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு பிரச்சனை எங்கே இருக்குது, பவர் ஐசிலேருந்து வோல்டேஜ் நமக்கு வரலையா, சிபியூலேருந்து கம்யூனிகேஷன் நடக்கலையா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபோனை ரெடி பண்ணிடலாம். ஆமாம், இது நீங்கள் ஆல்ரெடி போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனோட நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப்பை மட்டும் ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் இங்கேயே வேலையை முடிச்சுட்டு ஒரு ஃபோனை ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நாங்கள் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.